வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விமென் என்டர்ப்ரனர்ஷிப். பல வருஷங்கள் முன்பு எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஒரு விமென்ஸ் காலேஜில் போய் அட்ரஸ் பண்ணும்பொழுது, நீங்கள்லாம் சிங்கப்பெண்களே அப்படின்னு சொல்லுவார். இப்போ கூட சன் டிவியில் இதே மாதிரி சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு சீரியல் வரதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, ஏன்னா இங்கேருந்து சன் டிவி நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இதுதான் உண்மை. ஸோ உங்களுக்குள்ள நிறையா திறமையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் தான் தீர்மானம் பண்ணி நீங்களும் விமன் என்டர்ப்ரனர்ஸாக வரணும்னா அதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அதாவது வேலை தேடக்கூடாது, நீங்கள் மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இதுதான் இன்னும் பல வருஷங்களுக்கு உங்களுக்கு நிரந்தர வருமானம் மட்டும் இல்லை, செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டின்னு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ மூணு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்றைக்குமே, இன்றைக்கின்னு இல்லை, இன்னும் 150 வருஷம் கழித்து கூட புடவைகளுக்கு இருக்கும் மவுசு குறையவே குறையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காஞ்சிபுரம் மாதிரி, ஆரணி மாதிரி இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட் சர்வே பண்ணி ரிசர்ச் பண்ணணும். இந்த கடைகளுக்கெல்லாம் யார் எந்த கோஆப்ரேட்டிவ் மூலமாக உங்கள் புடவைங்களை கொடுக்குறாங்க, இல்லாட்டா யார் தறி போட்டு தனியாக பண்ணுறாங்க, அவங்கள்ட்டேருந்து நீங்கள் டைரெக்டாக வாங்கிட்டு இந்த கேட்டட் கம்யூனிட்டிஸ்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, ஒரே ஒரு கேட்டட் கம்யூனிட்டினா ஒரு ஃப்ளாட்டோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ 1 இல்லை 2 இல்லை 400 இருக்கும், பட் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஊரில் தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா சென்னையில் ஆல்ரெடி சில பேர் இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ணும்போது மாற்றி யோசிக்கணும். எப்படி மாற்றி யோசிக்கணும்? இதுக்கு ஒரு பிராண்டை உருவாக்கணும். நல்ல பிராண்டை உருவாக்கி ரொம்ப நாணயம், நேர்மை. ஏன்னா இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட பேர் கெட்டு போயிடும். ஸோ புடவைகளோட விலை எப்படி இருக்கணும்னா, கடையில் போய் இதே விலையை அவங்க வாங்கினாங்கன்னா இதை விட ரொம்ப கம்மியாக நீங்கள் கொடுக்கணும். மினிமம் 100 150 கம்மியாக கொடுத்தீங்கன்னா, இன்னொன்று கன்வீனியன்ஸ், அவங்கக்கிட்ட கொண்டு போய் காமிக்கிற விதம், அவங்க 2 இதையும் விரும்புவாங்க, உங்கள்கிட்ட வாங்குவாங்க. இது வாங்குறவங்க ஐடியில் வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லை, மற்றவங்களாவும் இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய அம்மாவோ சித்தியோ எல்லோரும் இருப்பாங்க, அவங்களும் வாங்குவாங்க. ஸோ இந்த புடவை வியாபாரங்கிறது நீங்கள் தனியாக ஒரு பிராண்டை உருவாக்கி தான் பண்ணணும். நீங்கள் ட்ரேடராக இருந்தால் கூட நீங்கள் பிராண்டை உருவாக்கி தான் பண்ணணும். அதுக்கு லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும். வாட்ஸ்அப் அந்த மாதிரி இதில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இது பண்ணலாம். லோக்கல் கேபிள் டிவி சேனல் இருந்தால் அதுலேயும் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு இதை ரொம்ப சீரியஸாக யோசிங்க, மாற்றி யோசிங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நிச்சயமாக இது அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது சமையல் அப்படின்னு சொல்லும் பொழுது திருப்பி இதையே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இதில் தான் எக்கச்சக்கமான ஸ்கோப் இருக்குது. அதுவும் எப்படின்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் சிங்கப்பெண்கள் தான், உங்களுக்கும் நிறைய திறமை இருக்குன்னு தான். ஆனால் இதில் மாற்றி யோசிக்கிறது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் நோ நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி கேட்டட் கம்யூனிட்டிஸ் பக்கத்தில், ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது. கோயம்புத்தூர் இப்போ பெரிய சென்டராக வரப்போகிறது. 50,000 60,000 பேர் புது வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு சொல்கிறாங்க 2-3 வருஷத்துக்குள்ள, குறிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரியில். அதை சார்ந்த தொழில் வேறு, பிபிஓ வேறு வரும். 2 பேரும் வேலை செய்யும்பொழுது அவங்களுக்கு சுத்தமாக டைம் இருக்காது. முக்கால்வாசி அவங்க அப்பா அம்மா வருவாங்க. ஃபுல் டைம் வேலை செய்வதற்கு ஆள் தேடிட்டு இருக்காங்க, அதுவும் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. கோயம்புத்தூர்லாம் நிச்சயமாக அந்த மாதிரி ஆள் யாருமே போக மாட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட தேவை என்னென்னா, குறிப்பாக இந்த மாதிரி குடும்பங்களில் எந்தெந்த டயத்துக்கு எந்தெந்த ஃபுட் சர்வீசஸ் தேவைங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு சுட இட்லியோ தோசையோ இதுவோ அவங்ககிட்ட உண்டான எவசில் கேரியராக நீங்கள் முன்னாடி வாங்கிக்கலாம். இல்லாட்டா நீங்களே கடையிலேருந்து வாங்கி ஒரு 110 ரூபா 120 ரூபான்னு சொல்லி அவங்ககிட்ட இது பண்ணிவிட்டு பேசி அவங்ககிட்ட சார்ஜ் பண்ணிங்கன்னா அவங்க ஹாப்பியாக வாங்கிடுவாங்க. உங்கள்கிட்ட அவங்களுக்கு உண்டான இது அடையாளத்தை நீங்கள் டேக் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா, கரெக்டாக இப்போ 6:30 இல்லை 6:45 காலைல கொண்டு போய் கொடுக்கணும்.
மதியம் அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க, ஆனால் நைட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த டயத்துக்கு உண்டான சர்வீசஸை நீங்கள் செய்யணும். முக்கால்வாசி வெஜிடேரியன் தான். நான் வெஜிடேரியன்னா லோக்கல் ஹோட்டல்ஸோட டைப் பண்ணி பண்ணணும். எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாது. கோயம்புத்தூர் இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த பிஸ்னஸில் பயங்கரமாக ஸ்கோப் இருக்குது. இதுக்குன்னு ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி நீங்கள் ஆப் மூலமாகவும் பண்ணலாம். இதுக்கு எக்கச்சக்கமான ஸ்கோப் இருக்குது கோயம்புத்தூரில். ஏன்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஜாஸ்தி இருந்தால் தான் போட்டி ஜாஸ்தி இருக்கும். போட்டி ஜாஸ்தி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த தொழிலில் நல்லது செய்வதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மூன்றாவது இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் இந்த மூணாவது விஷயத்தில் எப்படின்னா டொமஸ்டிக் டூரிசம். இது எப்படி அப்படின்னா கேட்டிங்கன்னா, பெரிய சிட்டிஸ் இந்த கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சென்னை இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரேக் எப்பொழுதுமே தேவை. குறிப்பாக 70லேருந்து 80 வயசு உள்ளவங்களுக்கு பக்கத்து ஊர்களில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போகணும், அவங்ககிட்ட கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு நாள் கூட தங்கிட்டு கூட வரணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரமாதமாக 5 ஸ்டார் ஹோட்டலோ இல்லை 3 ஸ்டார் ஹோட்டல் கம்ஃபர்ட்ஸோ தேவையில்லை. ஆனால் அடிப்படை வசதிகள் அழகாக இருக்கும்படியான, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட மிடில் கிளாஸ் ஹோட்டல் மாதிரி அவங்களுக்கு நீங்கள் ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது ஹோம் ஸ்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. ஒரு வீடியே வந்து மாற்றி அங்கேயே வந்து அடிப்படை ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். சமையல் அவங்களே பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு முக்கால்வாசி இடத்துல சமையலும் சரியில்லை, தங்குற இடமும் சரியில்லை. இதை மாற்றி அமைக்கணும்னா நீங்கள் தான் மாற்றி யோசிக்கணும். எப்படி? இப்போது இந்த சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும் பக்கத்தில். இப்போது திருச்சினா திருச்சி பக்கத்தில் ஜீயபுரம், தஞ்சாவூர்னா பூதலூர், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கோவில் நிறையா இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கிராமங்களில் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வீடு வந்து பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூமை ஏசி பண்ணுறது, நீங்களே இது பண்ணி ஐடியா கொடுத்து கட்டில் வந்து நீட்டாக இது பண்ணுறது, இதெல்லாம் 2-3 வீடு அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு கேர்டேக்கரை போட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சு நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டொமஸ்டிக் டூரிஸ்ட் வந்து அங்கே போய் தங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ரீசனபிளாக சார்ஜ் பண்ணி அவங்களுக்கே நல்லா சமையல் பண்ணக்கூடிய லோக்கல் கலைஞரை வச்சு நீங்கள் பண்ணணும். அவங்க கொஞ்சம் நேரம் ஒரு நாள் 2 நாள் தங்கிட்டு இந்த கோவிலெலாம் சுற்றி பார்க்குறதுக்கும் நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். A to Zன்னு சொல்லுவாங்க. ஸ்டே பண்ணுறது, அவங்களுக்கு வேண்டிய கோவிலை சுற்றி பார்க்குறதுக்கு உண்டான வேன், அங்கே ஃபுட்டு ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணி நேராக கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்து அங்கேயே கொண்டு வந்து விட்டுருணும். இப்போ இதே கோயம்புத்தூர்னால் பவானியில் ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் 2-3 கோவில் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தனிமை ஒரு பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு பேசுகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணலாம். நம்பர் 1. நம்பர் 2, ஃபாரின் டூரிஸ்ட். அவங்கக்கிட்ட நீங்கள் இதே மாதிரி சர்வீஸஸை ரொம்ப தாராளமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது. அவங்களுக்கு 60-70 வயசு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபாரின் டூரிஸ்ட்டுக்கு கரெக்டாக இந்த டயத்துக்கு இந்த இடத்துக்கு போகலாம், இந்த மாதிரி ஐடியா கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கிராம சூழ்நிலை, ரூரல் என்விரான்மெண்ட், கிராமத்து சூழ்நிலை ரொம்ப பிடிக்கும். அவங்க தங்குறதுக்கு அடிப்படை வசதியெல்லாம் நல்லா செய்து கொடுத்து, நான் வெஜிடேரியன் ஃபுட்டு வேணும்னா அந்த இடத்துல சாப்பிட்டா அவங்களுக்கு தேவைப்படும். வேனை வச்சுட்டு பக்கத்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட சொல்லலாம், ஏற்பாடு பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதே தான் நான் சொன்ன ஐடியா தான். பட் அதை மாற்றி யோசிக்கணும். இது செஞ்சிங்கன்னா இதுக்கு எக்கச்சக்கமான ஸ்கோப் இருக்குது. நம்பர் 4, இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவில். எப்படின்னா ப்ரொவிஷன் ஆஃப் டொமஸ்டிக் ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கேயே இருந்து, இல்லாட்டா ஒரு நாள் 2 நாள் அங்கேயே இருந்து அவங்களுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் இது பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கவனிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு சர்வீஸ் ஆரம்பித்து லோக்கலாக இருக்கிற காலேஜ், ரொம்ப நல்ல குடும்பத்துலேருந்து வந்த பெண்கள் அதுக்கு முதல்ல பிரின்ஸிபால் பேசணும். அவங்களுக்கும் நல்லது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சின்ன மனசு திருப்தியும் இருக்கும், பணமும் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து 250 rupees சார்ஜ் பண்ணலாம்.
அதில் ₹75 நீங்கள் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை அந்த பெண்களுக்கு கொடுத்து உதவினீங்கன்னா, இது இட்ஸ் வால்யூம் கேம்னு சொல்லுவாங்க. நிறைய எக்கச்சக்கமான பேர் இந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு லாபம் தான் வரும், நஷ்டம் வரவே வராது. ஏன்னா அவங்க கொண்டு போய் நேராக போய்ட்டு அந்த இடத்துக்கு உட்காந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் சில பேருக்கு சமையல் கூட தெரியும், அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. இப்போ சில பேர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சர்வீசஸ் பண்ணி அவங்க ஹாஸ்டல் ஃபீஸு கட்டுறதுக்கோ இல்லாட்டா அவங்களுக்கு மற்ற செலவை சமாளிக்கிறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிஸில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து வெவ்வேறு ஊர்லேருந்து வந்து படிப்பாங்க. கும்பகோணம் இல்லாட்டா இந்த சைடு போனீங்கன்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, மதுரை இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஊர்லேருந்து வந்து படிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெவ்வேறு இடத்துலேருந்து வராங்க. அவங்களுக்கு செலவு ப்ளஸ் அவங்க அப்பா அம்மா கொடுக்குற பணம், அப்பா அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இந்த ஃபீஸ் எல்லாம் கட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பற்றி இன்னும் நிறையா இருக்குது, எக்கச்சக்கமான ஸ்கோப் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ சிங்கம் பெண்களே, நீங்கள் தயாராக இருங்க. மாற்றி யோசிச்சிங்கன்னா, நான் சொன்ன அந்த 2-3 ஐடியாவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பெரிய விஷயமாக நல்லதாக முடியும். நான் என்னுடைய இமெயில் அட்ரஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், இப்போ திருப்பியும் கொடுக்குறேன். ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். 24ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஈவினிங் 3 to 4 நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஐடியாஸ் கொடுக்குறதுக்கு நான் ரொம்ப தயாராக இருக்கேன். அந்த ஐடியாஸை எப்படி எப்படி கொண்டு போகலாம், என்னென்ன செய்வாங்கிறதையும் நான் சொல்லுவேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.